இப்போ டாக்டர் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இது போல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வந்து இது போல வந்து எனக்கு குழந்தை பிறக்கும்போது அது உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் எப்படிங்கிற விஷயத்த கேட்பாரு. எப்படின்னா உன்னோட ஸ்பெர்ம என்னோட வயித்துக்குள்ள இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பாரு, இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் உங்க அக்கா மூலியமா தான் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க ஹீரோவோட அக்காவும் என்னன்னா, இது போல நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோட அம்மா தடுத்துருவாங்க. இங்க கட் பண்ண ஹீரோயினும் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிற ஹீரோயின் திடீர்னு என்ன ஆயிடுவாங்கன்னா, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவ பார்த்துட்டு, "நீ நல்லா தானே இருந்த, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டாக்டர் வந்து சொல்லுவாரு, "மேடம் கங்ராச்சுலேஷன் நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அம்மாவும் பொண்ணு 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, "இது போல எனக்கு கல்யாணம் ஆகல. ஆனா எப்படிங்க என்னால பிரெக்னென்ட் ஆக முடியும்? நான் வெர்ஜினிட்டி கூட லூஸ் பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அப்ப ஏங்க வந்து என்னோட டெஸ்ட் சாம்பிள் வந்து பொய் சொல்லுதா?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து டாக்டர் கிட்ட சண்டை போடுவாங்க. என்ன அப்படின்னா, "இது போல வந்து பொய் சொல்றீங்க. நீங்க வேற டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின பார்த்து அவங்க அம்மா கேட்பாங்க, "நான் வந்து ஃபைன் தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஆனா அங்க பார்த்தா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே உண்மையா தான் இருக்கும். அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. ஆனா இத பத்தி வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்கும்போது, டாக்டர் அக்காட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இது போல உங்களுக்கு குடுக்க வேண்டிய ஸ்பெர்ம தான் வந்து நான் ஹீரோயினுக்கு மாத்தி குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினே கேட்பாங்க, "எப்படி வந்து இது நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நான் பேஷண்ட் புக்க பார்க்கல. அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லும்போது, அப்பதான் வந்து ஹீரோவோட ஒய்ஃப் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, "இது போல வந்து அவங்க தானே அந்த குழந்தைய சுமக்குறாங்க. ஸோ அவங்களே வந்து குழந்தைய பெத்து குடுத்தா வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிளான் போடுவாங்க. ஹீரோட ஒய்ஃபும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு நமக்கு எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இது போல வந்து நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்பாங்க, "எப்புட்ரி நம்ம தான் எதுவுமே பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் அவங்களும் சொல்லுவாங்க, "இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா தான். இப்பதான் நம்ம கேஸ் குடுக்கலாம்"